தென்பெண்ணையாற்றில் நீர் பங்கீட்டு பிரச்சனையை தீர்க்க தனி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும். மகதாயி தீர்ப்பாயத்திடம் ஒப்படைக்க கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வலியுறுத்தல். காலையில் 2400 உயர்ந்த ஒரு சவரன் தங்கம் மாலையில் 800 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் சவரன் 1,13,200 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை நிறுவ முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். கடந்த 5 ஆண்டுகளில் 1912 அரசு பள்ளி மாணவர்கள் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளதாக தெரிவிப்பு. FCRA என்று அழைக்கப்படும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா திரும்ப பெற வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் FCRA எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவில் FCRA பதிவு காலாவதியாகுதல், புதுப்பிக்கப்படாமை, புதுப்பிப்பு மறுக்கப்படுதல், பதிவு ரத்து அல்லது ஒப்படைக்கப்படுதல் போன்ற காரணங்களால் தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அரசிடம் ஒப்படைத்தல், நிர்வகித்தல், மாற்றுதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான விதிகள் குறித்து இம்மாமன்றம் ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசு எதையும் தீர்மானிக்க முடியாது. தாவேக் அரசு என்ன சொல்கிறதோ அதுதான் நடக்கும். 150 நாள் வேலை திட்டம் தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் என் ஆனந்த் பதில். மாண்பு நீர்வளத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசுலாம் இங்கே தீர்மானிக்கலாம் முடியாது. தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அவங்க அந்த திட்டத்தை அவங்க அதை ஒரு சட்டமாக போட்டுட்டாங்க. அதனால் நமக்கு அந்த 60-40% போது உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்துட்டாரு. அதனால கண்டிப்பாக திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். குதிரை பேரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக தாவேக்கு இடையே காரசார வாதம். குதிரை பேரம் தான் தாவேக் அரசின் சாதனை என EPS பேசியதற்கு EPS தலைமையில் இருப்பதுவே அதிமுகவே இல்லை என அமைச்சர் ஆதவ் பதிலடி. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். EPSின் குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் அளித்த பதிலுக்கு எதிர்ப்பு. அவை முன்னவர் செங்கோட்டையனை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள். திமுக அதிமுக இணைந்து பேசுவது தனக்கு தெரியும் என்று சபாநாயகர் பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு. திமுக வேறு, அதிமுக வேறு, இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என ஏவா வேறு விளக்கம். விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னாங்க. அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது. சட்டப்பேரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன் வலியுறுத்தல். குடிநீர் விநியோகத்தை சுவிஸ் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வெளிநாடுகளிலே விரட்டடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கல்வி, மருத்துவம், குடிநீர் வழங்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. சேலம் மாநகராட்சிக்கு அந்த குடிநீர் விநியோகம் செய்வதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பு போக்குவரத்தை காரணம் காட்டி பேரணிக்கு அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் பைக் பேரணியை முடக்குவது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி.
தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி வீதம் 15 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை கண்டித்து கல்லணையில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்திற்கும் தமிழக அரசுக்கும் கவனத்திற்கு கொண்டு வர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. நீண்ட நாட்களுக்கு பின் மழை பெய்ததால் மலைவாழ் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக திருச்சியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. பாளையங்கோட்டை, ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை, வேலூர் என 6 இடங்களில் சதமடித்த வெயில். திருச்செந்தூர் பகுதியில் முருங்கைக்காய் விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 8 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் மானிய தொகையை ஏறக்குறைய பாதியாக குறைத்தது மத்திய அரசு. அதிகபட்ச மானியம் 10,000 5,000 குறைப்பு. அரிய வகை குரங்குடன் வீடியோ வெளியிட்டு சர்ச்சைகள் சிக்கிய நடிகர் விக்ரம். விக்ரமின் உறவினரின் வீட்டில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. மனித குலத்திற்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபட்டதாக சிரியா முன்னாள் அதிபர் ஹபீஸ் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிப்பு. ஹபீஸ் அல் அசாத் ரஷ்யாவில் உள்ளதால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் சிக்கல் உள்ளதாக சிரியா அரசு தகவல். அமெரிக்காவுடன் தற்போதைக்கு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப் போவதில்லை என ஈரான் திட்டவட்டம். 2029 அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை காத்திருக்கப் போவதாக ஈரான் அறிவிப்பு.